காத்துகின்ற கற்கண்டாங்குருவே போற்றி. முன்னையாம் இறைகள் எல்லாம் முடிவுற அருளும் தேவே என்னையும் மாட்கொள்ளையா அகிலமே போற்றி போற்றி. பண்ணிய அருமனெல்லாம் பலதையே தந்துயர்த்தி எண்ணிய பார்வையொன்றி செய்வாய் போற்றி. செல்வத்தை தந்த குருவே சேயினை தந்த குருவே செல்லவே எம்மை செய்ய வேண்டினோம் போற்றி போற்றி. கல்வியை தந்ததாயி கலைகளை தந்ததாயி பல்வகை பலன்களில்லா பாரிலே செய்தாய் போற்றி. நல்வினை எம்மை சேர நலமெல்லாம் செய்துயர்த்தும் எல்லையே இன்பம் எமக்கருள் செய்தாய் போற்றி. ஆலயம் வந்தோம் உண்மை ஆட்கொள்ளச் செய்தாய் பாபா காலையும் பாலையும் நீ மனந்தொரும் காப்பாய் போற்றி. வேலையும் நம்புவதிலே வெற்றிகள் தந்து எம்மை பாவை போல் தூய்மை செய்து பலனளித்திடுவாய் போற்றி. கடன்களை அழைத்து எங்கள் கண்ணியும் நிலைத்து விட்ட கண்ணினை போல காக்கும் அருள்மணி போற்றி போற்றி. வாரத்தில் பூஜை செய்வோம் மற்றகள் எம்மை காக்க பாபாவே உண்மை வேண்டி போற்றிவோம் போற்றி போற்றி. ஓம் ओम साईनाथ सद्गुरु महाराज के ओम सद्गुरु साईनाथ महाराज के ओम सद्गुरु साईनाथ महाराज के जय साईं जय साईं जय साईं பரத் சித்ரா தாம்பரத்தை சேர்ந்த பரத் சித்ரா அவர்களுக்கு பாபாவுடைய அருளால் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. சேர்த்து குழந்தை அப்பாவுடைய அருள் கிடைக்கும் வாழ்த்துகிறோம். கொஞ்சம் மொழி சொல்லும் கொஞ்சம் மொழி சொல்லும் செகும் கோமல தாமரை பூவே
கொஞ்சம் மொழி சொல்லும் செருப்போமல தாமரை ஒரு வஞ்சமில்லா முழுமதியே ஒரு வஞ்சமில்லாமல் மதியே எந்த வாதில் உதித்த அமுதே கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ மாமன் மாத்தி மாமன் மாத்தி நல்ல வாழ்வழிக்க வருவா மாமன் மாத்தி நல்ல வாழ்வழிக்க வருவா குந்தன் மாவழ கன்னத்திலே குந்தன் மாவழ கன்னத்திலே மொத்தம் மாறி ஒழிந்திட வருவா கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ வண்டலூர் பாபாவே வண்டலூர் பாபாவே நீயே வந்து தந்துரித்தாய் வண்டலூர் பாபாவே நீயே வந்து தந்துரித்தாய் நம்பரலட்சுமி சாய்கரத்தில் நம்பரலட்சுமி சாய்கரத்தில் நல்ல வரமதை தந்துவிட்டார் கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ கண்ணுறங்காயோ வாழிய வாழியவே இந்த குழந்தை வாழியவே வாழிய வாழியவே இந்த குழந்தை வாழியவே நூறாண்டு வாழியவே நூறாண்டு வாழியவே இந்த குலவது வாழியவே கண்ணே கண்ணாணியே கண்ணுறங்காயோ கண்ணே கண்ணாணியே கண்ணுறங்காயோ கண்ணுறங்காயோ இந்த குழந்தை கண்ணுறதில்ல நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் தூண்டல உஷாரா இருக்குது கடைசி வரைக்கும் உஷாரா இருக்குது இந்த குழந்தை மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் இந்த பிள்ளைக்கு கிடைத்தது நல்ல ஜெயலலிதா மாதிரி நல்ல நல்ல தைரியமா கலைஞர் மாதிரி மதிமுகமா எம்ஜிஆர் மாதிரி நல்ல திறமை உள்ளமா நல்ல விஜயகாந்த் மாதிரி நல்ல அரவணைப்பா இருந்து இந்த பிள்ளைக்கு வாழ்வாங்க ஒரு வாழணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை கூறுவோம் வேண்டிக் கொள்கிறது வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம் வாழ்க ஜெய் சாய்ராம் ஏதோ அவங்க அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க பரவாயில்ல அவங்களுக்கு இது டெடிகேட் பண்ணுவேன் அவங்க கேட்டாலும் காணொலியில் கேட்பாங்க உருவான போது உரை நான் நுழைந்தேன் உருவான போது உரை நான் நுழைத்தேன் உருவான போது உரை நான் நுழைத்தேன் உருவான போது உரை நான் நினைத்தேன் உயிரேற போதும் உரையே நினைத்தேன் உயிரேற போதும் உரையே நினைத்தேன் உயிரேற போதும் உரையே நினைத்தேன்
படப்பையை சேர்ந்த மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு சாய் பக்தை தன்னுடைய மகன் அரவிந்த் அவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. 45 வயது இருக்கிற அந்த பிள்ளைக்கு வேலையும் இல்லை, கடனும் அதிகமாக இருக்கிறது. வங்கியிலே பணிபுரிந்த அந்த பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கிறது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. கண்ணீர் விட்டு இங்கே பிரார்த்தனை செய்து பதிவு செய்தார். அவருக்கு கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு கண்ணியமான ஒரு எதிர்காலம் கிடைக்க இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கிறது. லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மகன், அவர்களுக்கும் வேலை இல்லை. ராஜா, லக்ஷ்மி என்கின்ற அந்த சகோதரின் மகன் ராஜா, அவருக்கும் வேலை இல்லை என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். பிரார்த்தனை கைகூடும். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய்ராம். जय साईनाथ सद्गुरु महाराज படப்பையை சேர்ந்த மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு சாய் பக்தை தன்னுடைய மகன் அரவிந்த் அவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. 45 வயது இருக்கிற அந்த பிள்ளைக்கு வேலையும் இல்லை, கடனும் அதிகமாக இருக்கிறது. வங்கியிலே பணிபுரிந்த அந்த பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கிறது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. கண்ணீர் விட்டு இங்கே பிரார்த்தனை செய்து பதிவு செய்தார். அவருக்கு கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு கண்ணியமான ஒரு எதிர்காலம் கிடைக்க இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் கொள்கிறது. லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மகன், அவர்களுக்கும் வேலை இல்லை. ராஜா, லக்ஷ்மி என்கின்ற அந்த சகோதரின் மகன் ராஜா, அவருக்கும் வேலை இல்லை என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். பிரார்த்தனை கைகூடும். ஓம் சாயி மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை உண்டு. 9 வியாழக்கிழமை பிரதிவாரம் காலை